இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற ஒர்க்காக ப்ராஜெக்ட்ஸாக வாட் எவர் இட் மே பி, ஊழியமாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹானர் give it to God. First respect, முதல் மரியாதை ஆண்டவருக்கு செலுத்துங்க. பிரியமான தேவஜனமே, உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்னொரு டெய்லி மிராக்கிள்குள்ளாக நம்ம எல்லாரும் போகிறோம். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனையும் என் பிதாவின் முன்பாக, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தரை நாம் பல காரியங்களில் நாம் அறிக்கை செய்ய மறந்து போகிறோம், அல்லது அறிக்கை செய்ய தவறி விடுகிறோம், அல்லது அறிக்கை செய்ய மனம் இல்லாமல் இருக்கிறோம். ஒருவேளை ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக திருச்சியில் அன்பனின் ஊழியம் ஜபஸ்தலத்தில் வைத்து, ஹெட் குவார்ட்டர்ஸில் வைத்து நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நான் ஒரு காரியத்தை பேசிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை கனப்படுத்துவது எப்படி அப்படின்னு. நம்மளுடைய காணிக்கைகள் மூலியமாக நாம் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். நமக்கு இருக்கிறதே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். பிரியமான எல்லாருக்கும் முன்பதாக நம் வந்து கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அநேக சமயத்தில் ஜனங்களுக்கு அவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கும் இல்லையா? ஆனால் நாங்கள் முன்பாக நாங்கள் முன்னாடி கூப்பிடும் பொழுது கூட்டத்தில் அந்த சாட்சிகளை சொல்லுங்கள். அது ஊழியத்தினுடைய பேருக்கோ அல்லது இன்னும் நிறைய ஜனங்கள் வரணுங்களுக்கோ அல்லது ஒரு பிராண்டிங்கோ கிடையாது. ஆனால் அது கர்த்தருடைய நாம மகிமைக்கும் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அதற்காக தான் நம்ம அதை செய்கிறோம். பிரியமான தேவஜனமே, சபைகளின் மத்தியில் நான் அவரை துதிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்றான். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல கர்த்தரை அறிக்கை பண்ணிக்கிறோம். ஒரு சிறிய நல்ல காரியம் நடந்தால் கூட ஃபர்ஸ்ட் இது எல்லாம் ஆண்டவரால் வந்தது. ஒரு மிகவும் ரெனவுண்டான பேர் பெற்ற ஒரு கலைஞன் எப்பொழுதும் கூறுகிற காரியம் என்ன தெரியுமா? எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு. ஆம் பிரியமான தேவஜனமே, ஒரு கலையில் இருக்கும் ஒரு ஜாம்புவான் இறைவனை போற்றுகிறான். ஏனென்றால் அந்த வெற்றி யாரிடத்திலிருந்து வருகிறது என்று அவன் அறிந்திருக்கிறான். தொடர்ந்து அவன் வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இறைவனை நாம் போற்றுகிறோம், நாம் துதிக்கிறோமா? ஒரு வீடு கட்டுகிறீங்களா, அது ஒரு பட்டுச்சு முடிக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியம் நடக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் மாற்றி நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, நல்லது நடந்தாலும் பரவாயில்ல, தீயவை நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது அன்றைக்கு யோபுவின் இடத்திலிருந்து சாத்தான் எல்லாவற்றையும் படித்துக் கொண்டான். பவுலும் சீலாவும் இடத்திலிருந்து உலகம் எல்லாவற்றையும் படித்துக் கொண்டது. ஆனால் இவர்கள் 2 பேரும் தொடர்ந்து போற்றிக்கொண்டே இருந்தார்கள், தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள், தொடர்ந்து இயேசுவை பிதாவை இந்த உலகத்துக்கு முன்பதாக, பிசாசுக்கு முன்பதாக அறிக்கை செய்து பறைசாற்றி கொண்டே இருந்தார்கள். இரட்டத்தனையான நன்மை பெற்றார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற ஒர்க்காக, ப்ராஜெக்ட்ஸாக, வாட் எவர் இட் மே பி, ஊழியமாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹானர் give it to God. ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட், முதல் மரியாதை ஆண்டவருக்கு செலுத்துவேன். அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு வருகிற நன்மையில் அவருக்கு நன்றி செலுத்து. அது மாத்திரமல்ல, உங்களால் ஏந்ததை மறுபடியும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். பிரியமான தேவஜனமே, காணிக்கை கொடுக்க எனக்கு எதுவுமே இல்லை. அன்னைக்கு பேதுரு தன்னை தானே ஆண்டவருக்கு கொடுத்தான். அப்ப நானும் ஊழியம் செய்யணுமா? இல்லை பிரியமான உங்களிடத்தில், அதுக்கு அர்த்தம் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கர்த்தருக்கு கொடுங்கள்.
அன்னைக்கு பேதுரு இடத்துல பேதுரு மாத்திரம்தான் இருந்தா கர்த்தருக்கு கொடுத்தான். அடுத்தது நடந்தது என்ன? 4 பட்டக்கு நிறைய மீன் எடுத்தான். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு சின்ன ஒரு சம்பவம் நான் சொல்றேன். ஒண்ணுமே வாலெட்ல மணியே இல்லைனாலும் give it to God. ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சில நாட்கள்ல எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இது ரொம்ப நாள் ஆயிட்டு, நீங்க எனக்கு இது ஹெல்ப் பண்ணி நான் திரும்பி எதுவுமே செய்யல, தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ட்ரிபிள் மடங்கு எனக்கு திரும்ப வந்துச்சு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவரை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்தும். என்னங்க இது மனுஷன் மாதிரியே இருக்கு, நம்ம கனப்படுத்தினாதான் அவரும் கனப்படுத்துவாரு. இல்லை பெரிய மனதில் சொல்றேன், நமக்காக நம்ம நல்லா இருக்கணும். அந்த சிலுவையில் அவர் நமக்காக மரிச்சார், நம்மை கனப்படுத்திட்டார். நித்தியமாய் நம்மை ஆல்ரெடி அவர் கனப்படுத்திட்டார். இன்னைக்கு நம்ம அவரை கனப்படுத்துவோம். ரத்தத்தனையாய் மீண்டும் அவர் நம்மை கனப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே அப்பா, இன்றைக்கு உம்மை கனப்படுத்த வேண்டும், உம்மை அறிக்கை செய்ய வேண்டும் இல்லை அந்த எண்ணத்தை, அந்த ஆவியை இயேசுவை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஊற்றும் அப்பா, நீர் பறைசாற்றும் அப்பா. இந்த உலகத்துல உமக்காக நாங்கள் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது, இந்த உலகத்துல உம் அன்பை நாங்கள் பறைசாற்றும் பொழுது, பரலோகத்திலே நீர் எங்களை அங்கீகரிப்பீரப்பா. நன்றி இயேசுவே. இந்த உலகத்துல நாங்க உங்களுக்கு முதல் மரியாதை, முதல் கனம் எப்பொழுதும் கொடுக்க எங்களுக்கு வருகிறது வேண்டாம். அந்த ஒரு பங்கு இல்லை, அதுக்கும் மேல இல்லை பாதி பங்கு உமக்காக நாங்கள் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யலாம்ப்பா. அதை மீண்டும் பரலோகத்திலிருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. God bless you.